ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் ஒரு கோவக்காய் பொரியல் ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து கோவக்காய் சேர்த்துக்கலாம். நான் இது மாதிரி ஒரு 1/2 கிலோ கோவக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சுக்கிறேன் நான், காய் வேகிறதுக்காக வேண்டி. ஏன்னா கோவக்காயிலே வந்து தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. இதிலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த காய் வெந்துடும். அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம வேக விடலாம். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கோவக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதில் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேங்காய் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், நான் தேங்காய் சேர்க்கலை. இதை போட்டு அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா ட்ரையாக வதக்கி விட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இதே வறுவலாக இருந்தால் வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுத்து போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா நல்லா வேர்க்கடலை போட்டால் சூப்பராக இருக்கும். அதுவும் இதுக்குமே போடலாம். அன்றைக்கி மசாலா மட்டும் போட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் அடுத்த சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல பச்சை மிளகா ஒரு 2 போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கோவக்காய் பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.